சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் தேர்தல் நடைமுறை குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்தும் பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிற லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பெங்களூர் மத்திய தொகுதியில், பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில், அதற்குட்பட்ட மகாதேவபுரா என்ற சட்டமன்ற தொகுதியில் எவ்வாறு போலியாக வாக்காளர்கள் பெரிய அளவில் சேர்க்கப்பட்டார்கள் என்பது குறித்து விரிவாக முதலில் அம்பலப்படுத்த தொடங்கிய ராகுல் காந்தி அதன் தொடர்ச்சியாக அதே போல SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம், அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், தேர்தல் ஆணையம் செய்த தவறுகள் என்னென்ன என்றதையும் பற்றியும் விலாவரியாக பல்வேறு விஷயங்கள் அம்பலப்படுத்தினார். அதன் நீட்சியாக பீகாரில் ஓட்டர் அதிகாரி யாத்ரா, அதாவது வாக்காளர்களுடைய வாக்களிக்கும் உரிமை தொடர்பாக ஒரு நீண்ட பேரணியும் மேற்கொண்டார் 13 நாட்களுக்கு பீகார். அது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதன் தொடர்ச்சியாக பல விஷயங்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருந்த ராகுல் காந்தி நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு பெரிய விஷயத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கார். அது என்னன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கல்புர்கி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலந்த் என்ற சட்டமன்ற தொகுதியிலும், அதே போல் மகாராஷ்டிராவில் சந்திராபூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ரஜூரா என்ற சட்டமன்ற தொகுதியிலும் எவ்வாறு குளறுபடிகள் நடந்திருக்கிறது, இல்ல மோசடிகள் நடந்திருக்கிறது, குளறுபடிகள் சொல்ல முடியாது, மோசடிகள் நடந்திருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தினார். கர்நாடக மாநிலம் கல்புர்கி மாவட்டத்தில் ஆலந்த் தொகுதியில் ஏறக்குறைய ஒரு 7000 வாக்காளர்களை போலியாக நீக்குவதற்கான முயற்சி, உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு, அது எப்படி கடைசி நிமிஷத்தில் அந்த கட்சியினுடைய அந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் BR பாட்டீலினுடைய தலையீட்டில் அது முறியடிக்கப்பட்டது என்றையும், அதே போல மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூர் மாவட்டத்தில் ரஜூரா தொகுதியில் ஏறக்குறைய ஒரு 18,000 வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கு முயற்சி செய்து அதில் ஒரு 6800க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை சேர்ப்பதை கடைசி நிமிஷத்தில் எப்படி தடுக்கப்பட்டது என்பதையும் அம்பலப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து நாம் விரிவாக போவதற்கு முன்பாக இந்த நடந்த பிரச்சனை என்ன என்பது குறித்து பேசுவோம். ஆலந்த் தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர், பூத் லெவல் ஆபீசர், பூத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்காளர் சேர்ப்பது அல்லது நீக்குவது குறித்தெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அதிகாரிக்கு ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன்ல அவர் என்னன்னா, அவருடைய மாமாவினுடைய வாக்கு நீக்கணும்னு சொல்லி அவருடைய மாமாவினுடைய நெய்பர், அவர் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு வாக்காளர் விண்ணப்பம் செய்கிறார். இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த பூத் லெவல் ஆபீசர் தன்னுடைய மாமாவிற்கு அவர் ஒரு காங்கிரஸ்காரர், அவருக்கு எச்சரிக்கை செய்கிறார். அவர் உடனடியாக அந்த தொகுதியினுடைய வேட்பாளரான BR பாட்டீல் அவர்கிட்ட போய் இந்த கவனத்துக்கு இதை கொண்டு போகும்பொழுது பெரிய அளவுக்கு தீவிரமா இதை குறித்து விசாரிக்கிறாங்க. தீவிரமா விசாரிக்கும் பொழுது ஒரு 6020க்கும் மேற்பட்ட வாக்குகளை நீக்குவதற்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. இதுல விசாரிச்சப்போ என்னன்னா, 5994 வாக்காளர் நீக்க விண்ணப்பங்கள் போலியானவை என்பது தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டுள்ளது. வெறும் 24 விண்ணப்பங்கள் மட்டுமே நேர்மையான விண்ணப்பங்கள் என்றும், மீதி இருக்கக்கூடிய 5994 விண்ணப்பங்கள், வாக்காளர்களை நீக்கிறதுக்கு வந்த விண்ணப்பங்கள் எல்லாம் போலியானவை என்றது தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டுள்ளது. இது குறித்து தேர்தல் ஆணையமே ஒரு புகார் செஞ்சு கர்நாடக CID அதை விசாரிச்சிட்டு இருக்கு. அந்த விசாரணை இன்னும் தாமதமாகிட்டு இருக்கு. CID கேட்கக்கூடிய பல தகவல்களை முக்கியமான தகவலான இந்த டெஸ்டினேஷன் IP, டெஸ்டினேஷன் போர்ட்டை இதுவரை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய அந்த வழக்கு தேக்கமடைஞ்சு நிற்கிறதுக்கான காரணமே. இன்னொன்று, ரஜூரா தொகுதியில மகாராஷ்டிராவில் 18,000 வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் வருகிறது. அதுல 11,036 விண்ணப்பங்கள் தான் ஒரிஜினலானவை. மித்த இருக்கக்கூடிய 6,800க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள், வாக்காளர் சேர்ப்பு விண்ணப்பங்கள் போலியானவை என்றது தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டுள்ளது. அங்கேயும் தேர்தல் ஆணையமே இந்த பிரச்சனையை எழுப்பப்பட்ட பிறகு ஒரு புகாரையும் கொடுத்திருக்கு. இதுதான் பிரச்சனை அடிப்படையில். இதுல என்ன முக்கியமா நாம் பார்க்க வேண்டியிருக்கு, ராகுல் காந்தி அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அம்பலப்படுத்தினதுன்னா, அந்த ஆலந்த் தொகுதியில வாக்காளர்களை நீக்கப்பட்டதற்காக செய்த விண்ணப்பங்கள் எல்லாமே ஆன்லைன்ல செய்யப்பட்டவை. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இல்ல அவங்களுடைய ஆப்பை பயன்படுத்தி இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இந்த விண்ணப்பங்கள் எல்லாமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலந்த் தொகுதியில ஒரு 10 பூத்துகள் இருக்க வாக்காளர்களை நீக்குவதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஏன் தமிழ்நாடுல இருந்து விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கு. எல்லா விண்ணப்பங்களும் ஆன்லைன்ல செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விண்ணப்பங்கள் செய்யப்பட்ட வாக்காளர்கள் எல்லாருமே இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க தான். ஆனா அந்த வாக்காளர்கள் அவர்கள் யாருமே விண்ணப்பம் செய்யவே இல்லைன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. அது போல 2 வாக்காளர்கள் அவர்கள் பேர்ல வாக்காளர்களை நீக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் செய்ததாக சொல்லப்பட்ட நபர்களை பத்திரிகையாளர் சந்திப்பிலே ராகுல் காந்தி எல்லோரும் முன்னாடியும் கொண்டு அவர்களே பேச வச்சார். அவர்களே ஒப்புக்கொண்டார்கள், நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விண்ணப்பமும் செய்யவே இல்லைன்னு. அப்போ இவர்களுடைய வாக்கு பயன்படுத்தி, இவர்களுடைய பெயரை பயன்படுத்தி, இவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி, அந்த எண்ணை பயன்படுத்தி போலியாக
ரிமோட் மூலமாக வேற ஏதோ ஒரு இடத்துல வேற ஏதோ மாநிலத்திலிருந்து அமர்ந்து கொண்டு பல்கா வந்து வாக்காளர்களை நீக்குவதற்கான முயற்சி நடந்திருக்கு. இது சென்ட்ரலைஸ்டா ஒரு சாஃப்ட்வேரை வந்து இல்ல அல்லது ஒரு ஏதாவது ஒரு டெக்னிக்கலி சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டம், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் உயர்ந்த ஒரு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு நீக்கம்கான முயற்சி இது அப்படின்றத அம்பலப்படுத்துகிறார். அதுல முக்கியமா அவர் சொன்னது என்னன்னா, காலையில் 4 மணிக்கு அந்த ஃபார்ம் 7 விண்ணப்பம் தான் வாக்காளரை நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் வந்து அனுப்ப வேண்டிய விண்ணப்பம். அப்ப அந்த விண்ணப்பத்தை வந்து 2 பேர், சூரியகாந்த் என்ற ஒரு வாக்காளரின் பெயர்ல 12 வாக்காளரை நீக்குவதற்கு 14 நிமிஷத்தில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல நாகராஜ் என்பவருடைய பெயர்ல வந்து 36 செகண்ட்ல 2 வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பமும் செய்யப்பட்டிருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி அவர்களை வந்து ஒரு வாக்காளரை நீக்குவதற்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புவதற்கான நேரம் வந்து மிக மிக நீண்ட நேரம் ஆகும். ஆனா எப்படி வந்து ஒரு 12 வாக்காளரை நீக்குவதற்கான ஃபார்ம் 14 நிமிஷத்துல, அப்ப ஏறக்குறைய ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லிட்டில் ஒரு மினிட், ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் சேர்த்தி தான் ஆகுது. அந்த அவ்வளவு குறுகிய காலத்துல எப்படி வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண முடியுன்றது யாருக்குமே தெரியல. நிச்சயமாக அப்போ வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒரு பெரிய ஒரு மென்பொருளை பயன்படுத்தி பெரிய ஒரு ஸ்கேம் டீம், ஒரு பெரிய அளவுக்கு போலியாக இது போல செயல்படக்கூடிய தொழில்நுட்ப வசதி எல்லாம் இருந்தால்தான் அது நிச்சயமா செய்யப்படுன்றது அம்பலமாயிருக்கு. இன்னொரு விஷயம், இது போல வந்து விண்ணப்பம் செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பம் காலை 4 மணிக்கு இந்த நாகராஜ் என்று சொல்லக்கூடியதுல யாரோ ஒரு நபர் வந்து இவர் பெயர்ல வந்து 2 வாக்காளர்களை நீக்குவதற்கான விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க 36 செகண்ட்ல. அடிப்படையான கேள்வி ஒன்று, இந்த குறுகிய காலத்துல அவ்வளவு ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது 36 செகண்ட்ல. இன்னொன்று, காலை 4 மணிக்கு எந்திரிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஓட்டை நீக்கணும், அவர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கணும், எதற்காக ஒரு மனிதர் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மெனக்கட்டு பண்ணணும்? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வச்சிருக்காரு. அதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, அப்ப இது அடிப்படையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. ஏதோ ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சென்ட்ரலைஸா ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு பல்கா 6020 வாக்குகளை வந்து போலியாக வந்து தவறான வந்து எண்களை பயன்படுத்தி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு விண்ணப்பிச்ச அந்த நபர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு இல்லையா, அந்த எண்கள் அந்த நபர்களுக்கே தெரியாது. இன்னொன்னு, அவர்களோட போன் நம்பரும் பயன்படுத்தப்படல, போலியா வேற ஏதோ போன் நம்பர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப போலியான போன் நம்பரை பயன்படுத்தி யாரோ ஒரு வாக்காளர் பெயர்ல இன்னொரு வாக்காளர்களை வந்து நீக்குவதற்கு, ஒரு 6020 வாக்காளர்களை நீக்குவதற்கு ஆலன் தொகுதியில முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல வேளையாக BR பாட்டீல் அந்த தகவல் தெரிய வந்து அதை தடுத்ததுனால அந்த 5994 வாக்காளர்கள் தப்பித்தார்கள். இதே போலத்தான் ரஜூரா தொகுதியிலையும் 18,000 வாக்காளர்களை வந்து அப்ளை பண்ணதுல, போலி வாக்காளர்களை அப்ளை பண்ணதுல, அதுல வந்து வெறுமனே ஒரு 11,036 வாக்காளர்கள் மட்டும்தான் ஒரிஜினல்னு தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொள்கிறது. 6,800 சொச்சம் வாக்களுக்கு வந்த வாக்காளர்களை சேர்க்க வந்த விண்ணப்பங்கள் எல்லாமே போலியானவைன்னு தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டுள்ளது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பெரிய அளவில் போலிய வாக்காளர்களை வந்து சேர்க்குவதற்கும் நீக்குவதற்கும் யாரோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எப்படி வந்து செய்தார்கள் என்ற கேள்வியை தான் எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு வெளியில இருந்து ஒரு நபர், இல்ல யாரோ ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ கட்சியோ யாரோ ஒருவர் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கொண்டு வாக்காளர்கள் பெயர்ல போலியாக வந்து போலி போன் நம்பர்கள், மொபைல் நம்பர்களை பயன்படுத்தி OTP வைத்து எப்படி வந்து இப்படி செய்ய முடியுன்ற ஒரு கேள்வியை தான் வந்து எல்லாரும் எழுப்புறாங்க. இப்படி ஒரு நிறுவனம் செய்திருந்தால் இந்த நிறுவனம் என்ன பயனடைகிறது? அதனால் அல்ல, ஒரு நிறுவனம் அவ்வாறு செய்ய பணிக்கப்பட்டிருந்ததுன்னா யார் அவர்களை செய்ய சொன்னது இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு கேள்வி, இந்தியாவில் தேர்தல் நடக்கக்கூடிய நடைமுறை, இது இந்த நான் சொல்லக்கூடியது இந்த கர்நாடகா தேர்தல்ன்றது கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் 2023 நடப்பதற்கு முன்பு இந்த அங்க ஆலன் தொகுதியில் நடந்திருக்கு. ரஜூரால அங்க வந்து சென்ற ஆண்டு நடந்து முடிந்த ஏப்ரல் மேல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அடுத்தது அந்த வருஷ இறுதியில நவம்பர் டிசம்பர்ல அங்க நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதுல பெரிய அளவுக்கு பாஜக வெற்றி பெற்றுச்சு. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள நடந்திருக்குது இங்க மகாராஷ்டிரால ரஜூரா தொகுதியில நடந்திருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்கள்லயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. பெரிய அளவிற்கு வாக்காளர்களை சேர்ப்பதற்கும் வாக்காளர்களை நீக்குவதற்கும் ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது வந்து கர்நாடகாவில் முறியடிக்கப்பட்டிருக்கு, இங்க வந்து மகாராஷ்டிரால ஓரளவுக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. முற்றிலும் முறியடிக்கப்பட்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் வேட்பாளர் BR பாட்டீல் வெற்றி பெறுகிறார். மாறாக சுபாஷ் ஜோதி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் 3050 வாக்குகள் வித்தியாசத்தில் தேவராவ் கிட்ட, அதாவது பிஜேபியினுடைய தேவராவ் போக்லே கிட்ட அங்க தோற்று போகிறார் ரஜூரால. அப்போ இந்த பிரச்சனையை வந்து நேற்று வந்து பெரிய அளவிற்கு இதை வந்து அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறார். அவர் இது போன்ற இந்த கேள்விகளை எல்லாம் தான் தேர்தல் ஆணையத்திட்ட வச்சுக்கிறார். யார் வந்து இதுல வந்து இந்த போன்ற நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், இதற்கு உடனடியாக வந்து ராகுல் காந்தி வந்து இதற்கு இந்த பிரச்சனைகளை அம்பலப்படுத்திய உடனடியாக வந்து பதில் சொன்ன தேர்தல் ஆணையம், இப்படியெல்லாம் வாக்காளர்களை வந்து யாரும் நீக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாதுன்னு முதல்ல வந்து சொன்ன தேர்தல் ஆணையம் இமீடியட்டா ஒரு ட்வீட் போட்டு ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே பதிலாம் வந்து கொடுத்து விட்டது. அது சொல்றதெல்லாம் போய் நம்பகத்தன்மை உள்ளது கிடையாது. அப்படி வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரவுகளை வந்து எந்த வாக்காளரையும் நீக்கவோ சேர்க்கவோ பொதுமக்கள் யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம்
சிறிது நேரம் கழித்து லேட்டர் இந்த டே, அதாவது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்து பல நேரங்கள் கழிச்சு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறார். வெளியே பொதுமக்கள் பார்வைக்கு கையெழுத்திடாத ஒரு அறிக்கையை வந்து தேர்தல் சிஇஓ என்ற பெயரில், அதாவது தலைமை தேர்தல் அதிகாரியோட இணைய பக்கத்தின் மூலமாக அவர் வெளியிடுகிறார். அது சமூக ஊடகங்களில் வெளியே வருது, எக்ஸ் பக்கத்துல எல்லாம். அதுல அவர் என்ன சொல்கிறார்னா, இது போல ஒரு முயற்சி நடந்தது, அது முறியடிக்கப்பட்டது, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு அது விசாரணை நடந்து கொண்டிருக்குது. கோரப்பட்ட, அதாவது ராகுல் காந்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, பல நாட்களாக 2 வருஷங்களாக சிஐடி விசாரணை நடக்குது, ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை. காரணம் வந்து 18 முறை லெட்டர் எழுதியும் அவர்கள் கேட்ட தரவுகளை எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை என்ற குற்றச்சாட்டு முன் வச்சார் இல்லையா. அதற்கு பதிலளிக்கும் விதமாக சிஓ என்ன சொல்றாருன்னா, நாங்க கேட்ட தரவுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம், அந்த தரவுகள் எங்கிருந்து அந்த அப்ளிகேஷன்கள் பெற வரப்பட்டது, யார் யார்கிட்ட வரப்பட்டது, என்ன பேரில் வரப்பட்டது, எந்த போன் நம்பர் பயன்படுத்தப்பட்டது, இல்ல இந்த தகவல் எல்லாம் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான தகவல் டெஸ்டினேஷன் ஐபி, அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் அந்த இன்டர்நெட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த இன்டர்நெட் ஐபின்னு சொல்லுவோம். ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும், அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கான முகவரி. அந்த ஆரிஜின் எங்கிருந்து வந்ததோ அந்த ஐபி அட்ரஸும் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்த தேர்தல் ஆணையம் டெஸ்டினேஷன் ஐபி அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட்னு சொல்லக்கூடிய எந்த கணினி மூலமாக வாங்கப்பட்டு எங்க ப்ராசஸ் செய்யப்பட்டது, ஓடிபி எங்க ப்ராசஸ் செய்யப்பட்டதுன்ற தகவல்களை கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம முன்னே வந்து நம்ம சன் நியூஸ்ல இது குறித்து விரிவான ஒரு செய்தி வெளியிட்டது நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து இந்த முக்கியமான பிரச்சனை, இந்த ஆலன் தொகுதியில் இது போன்ற விண்ணப்பிக்கப்பட்டதுல ஒரு ஊடகம் செய்த வந்து புலனாய்வு கட்டுரையை மேற்கோள் காட்டி நம்ம பேசியிருந்தோம். அதுல வந்து டைனமிக் ஐபிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த போலியா விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் டைனமிக் ஐபின்றது வந்து அது நிமிடத்துக்கு நிமிடம் இல்லை நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஐபி. அதை வைத்து வந்து எங்கிருந்து வந்தது என்று ட்ராக் செய்யறது மிக மிக கடினம். அதனால என்னன்னா, நீங்க டெஸ்டினேஷன் ஐபி அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் கொடுங்க என்று கேட்கப்பட்டது. அந்த தரவுகளை கொடுக்கவே இல்லை என்பதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே பிரச்சனைகளை தான் நேற்று மீண்டும் வந்து மேற்கோள் காமிச்சு 18 முறை கடிதம் எழுதி அந்த தரவுகளை மட்டும் கொடுக்காம தேர்தல் ஆணையம் செய்ய மறுக்கிறது, மறைக்கிறது, யாரை வந்து பாதுகாக்க முயற்சிக்கிறது. இந்த ஜனநாயகத்தில் அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடைமுறையே கேள்விக்குறியாக்கி அதில் இவ்வளவு பெரிய முறைகேடை செய்யக்கூடிய மக்கள் யார், அவர்களை ஏன் வந்து தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் பாதுகாக்கிறார் என்ற கேள்வி எல்லாம் முன் வச்சிருந்தார். அதே போல வந்து ரஜூராலையும் இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு, இந்த முறைகேடுகள் குறித்து என்ன பதில் இருக்குன்னு சொல்லி இந்த பிரச்சனை நேற்றுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனை எழுப்பியதன் தொடர்ச்சியாக சுபாஷ் தோட்டே, அதாவது காங்கிரசுடைய வேட்பாளராக இருந்து தோற்று போனார் இல்லையா சென்ற ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால, அவருக்கு வந்து பல்வேறு மக்கள் வந்து கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள் தொடர்ந்து அவரை வந்து நேற்றிலிருந்து வந்து தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்டுட்டே இருக்காங்க. அவர் வந்து இது குறித்து விரிவா வந்து நேற்றுக்கு ஊடகங்களுக்கு பேசும்போது என்ன சொன்னார்னா, அன்று நடந்த நிலைமையெல்லாம் மேற்கோள் காமிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனை நான் எழுப்பி கொண்டிருக்கிறேன், இது குறித்து யாருமே வந்து இது பெரிய அளவிற்கு வந்து கவனப்படல, ஊடகத்துல நான் காங்கிரஸ் தேசிய தலைமையின் சார்பாக விரிவாக வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து இது பிரச்சனையை வெளியே கொண்டு வரும் வரை இந்த பிரச்சனை குறித்து நான் 1 வருஷமா சொன்னப்ப யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்ல வந்து அந்த தரவுகள் எல்லாம் கிடைத்து அவர்கள் முழுமையாக ஆராய்ந்து அதற்கப்புறம் இப்ப அம்பலப்படுத்துறாங்க. அப்ப இது குறித்து அவர் பேசியும் போது அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. சுபாஷ் தோட்டே எப்படி வந்து இந்த போலி வாக்காளர் சேர்ப்பு தன்னுடைய வெற்றியை பாதிச்சது அப்படின்ற விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இது குறித்து இன்று வந்து ஒரு முன்னணி ஆங்கில பத்திரிகையில் இது குறித்து அவரோடு நடந்த தொடர்பு கொண்டு அவர்கள் செய்தியும் வெளியிட்டிருக்கார்கள். இதற்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை மகாராஷ்டிராவில் தொடர்பு கொண்டு அவங்க பேசியிருக்காங்க. அப்போ பல்வேறு விஷயங்களை அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். தேர்தல் அதிகாரிகள் சார்பாக என்ன விஷயத்தை ஒப்புக்கொண்டாங்கன்னா, ஆம், அதாவது வந்து அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 17, 2024 வரை 7592 விண்ணப்பங்கள் புதிதாக வாக்காளர்களை சேர்க்க வந்து பெற்றது தேர்தல் ஆணையம். எங்க அலுவலகத்தில் நாங்கள் பெற்றோம் ராஜூரா தொகுதியில். அதில் 6861 விண்ணப்பங்கள் வந்து போலியானவை, செல்லாதவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லாதவை, இன்வாலிட்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, ஒன்று, தங்களை வாக்காளர்களாக சேர்க்கணும்னு சொல்லி வந்த விண்ணப்பத்துல அட்ரஸ் சரியானதாக இல்லை, இல்ல அந்த அப்ளிகேஷன் போட்டக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே அது போன்ற நபர்களே கிடையாது. இன்னொன்று வந்து அவர்கள் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதற்காக விண்ணப்பிக்கக்கூடியதுல தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து ஆவணங்களை வந்து அதுல கூட வந்து சமர்ப்பிக்கல. அதாவது போலியான நபர்கள் அல்லது போலியான அட்ரஸ், இல்ல அட்ரஸ் சரியாக இல்லாதது, இல்ல புகைப்படங்கள் சரியானதாக இல்லை, இல்லனா வந்து விண்ணப்பங்களோடு சேர்த்து சரியான டாக்குமெண்ட்ஸ் அதுக்கான வந்து ஆவணங்களை இணைக்கல அப்படின்ற பல்வேறு காரணங்களை காமிச்சு 6861 இது போன்ற பெறப்பட்ட விண்ணப்பங்களை நிராகரித்தது உண்மைன்றது அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டதாக அந்த கட்டுரையிலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில தான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 கீழும் சரி, அதே போல வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 அடிப்படையில்
நாங்கள் வந்து இது போல புகார்கள் கொடுக்கப்பட்டு அங்கே வழக்கு பதிவு செஞ்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, அங்கே ஆளும் மகாராஷ்டிரா அரசு அங்கே ஆட்சியில் இருக்கிறது. இதுவரை அங்கே ஏற்கனவே இந்த பிரச்சனை வெளியே அம்பலமாக வந்தப்போ அங்கே ஏற்கனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஷிண்டே தலைமையிலான ஒரு அரசு இருந்துச்சு. பாஜக ஆதரவு அரசு தான் அங்கே இருந்தது. இப்போ நடக்கக்கூடியது ஃபட்னவிஸ் தலைமையிலான பாஜக அரசு தான். அப்போ கடந்த 2 ஆண்டுகளாக எந்த முன்னேற்றமும் வந்து அந்த ஓராண்டாக அங்கே எந்த முன்னேற்றமும் அந்த வழக்கில் வரல. புகார் கொடுக்கப்பட்டும் அந்த வழக்கு எந்த முன்னேற்றம் இல்லாமல் தேக்கமாய் அப்படியே நிற்குது. ஒரு பக்கம் கர்நாடகாவில் புகார் கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் அரசு சிஐடி விசாரணை மேற்கொண்டு இருக்கும் பொழுது கேட்கக்கூடிய முக்கியமான தரவுகளை கொடுக்க மறுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்திலிருந்து இது போன்ற முறைகேடுகளை ஒப்புக்கொள்கிறார்கள். 2 இடத்துலையும் ஒப்புக்கொள்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அங்க பாஜக ஆட்சி நடக்குது, விசாரணை நடக்குது பேர், ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமே நடக்கல. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த உண்மைகள் வெளிவரக்கூடாது என்பதை தேர்தல் ஆணையமும் சரி பாஜகவும் சரி விரும்புகிறது என்ற விமர்சனத்தை தான் வந்து கடுமையான குற்றச்சாட்டாக ராகுல் காந்தி வைக்கிறார். இது எல்லாத்தோட முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து வெளியில வருது. இன்று வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் அவர்கள் வந்து ஒரு கலெக்டிவ் ஆஃப் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் சுதந்திரமான பத்திரிகையாளர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வந்து விசாரணை நடத்தி இன்னொரு கட்டுரையும் வந்து முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதுல தேர்தல் ஆணையம் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லிச்சு. ஏன் வந்து நீங்க தரவுகள்லாம் வெளியிடுறதில்லை, எதற்காக எஸ்ஐஆர்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பற்றின கேள்விகள்லாம் வரும்போது அங்கே வரக்கூடிய சகோதரிகளும் தாய்மார்களுடைய பிரைவசி, அவர்களுடைய பிரைவசி பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது. அதே போல நாங்கள் ஏன் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்ல எளிதாக அதை ஒரு லிஸ்ட்ல வந்து ட்ராக் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல, மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து எதற்காக கொடுக்கல, கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்ததுமே எந்த வாக்காளர் என்னன்ற அந்த பேரை எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய முறையில் ஏன் கொடுக்கலன்னு கேட்டப்போ யாராவது ஒருவர் வந்து அதை தவறா வந்து பயன்படுத்தி வாக்காளர்களை நீக்கவோ சேர்க்கவோ பண்ண முடியும், முறைகேடு செய்ய முடியும் அப்படின்ற காரணத்தை உச்சநீதிமன்றத்தில் சொன்ன தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையை ராகுல் காந்தி போய் அம்பலப்படுத்தினதுக்கு அப்புறம் நேற்று அவசரமா சொன்னது என்னது, யாராலையும் வாக்காளர்களை சேர்க்கவோ நீக்கவோ முடியாது, பொதுமக்களால் முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அந்த தேர்தல் ஆணையம் நாங்கள் யாருக்கும் அதனாலதான் இந்த தரவா கொடுக்கறது இல்லைன்னு சொன்னவங்க, அதே போல மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க, அதே போல பிரைவசி பெண்களுக்கும் மகளிருக்கும் வந்து பெண் பிரைவசி பாதிக்கப்பட்டுன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இது எல்லாவற்றுக்கும் முற்றிலும் முரணாக ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கு. அது என்னன்னா 2019 அப்ப இருக்க ஆளும் பிஆர்எஸ் அரசு, இன்று பிஆர்எஸ், அப்போ வந்து தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர் ராவ் இருந்த அரசு தெலங்கானாவில் வந்து பென்ஷன் திட்டத்திற்கு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்க. பென்ஷன் லைவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு மென்பொருளை வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது பென்ஷன் பெறக்கூடியவர்கள் உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்களா, அந்த நபர்கள் இருக்கிறார்களா, இன்னும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்றத உறுதி செஞ்சு பென்ஷன்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பென்ஷன் லைவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் கொண்டு வராங்க. அதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனம் வந்து பொசைடெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு அது சம்பந்தமான வந்து விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி செய்வதற்காக, அது தயார் செய்வதற்காக ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. இந்த தகவல் எப்படி வருதுன்னா, எஸ்கே மசூத் என்ற ஒரு நபர், ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஆர்டிஐ அப்ளிகேஷன் போடுறாரு. அதற்கு அந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு பல்வேறு ஆவணங்களை வந்து அவர் வந்து டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்றதுக்கு அவர் சட்டப்படி அனுமதி இருக்கு. அதை வெரிஃபை பண்றாரு, அதை கேட்டும் பெறார். யாருக்குமே கொடுக்கக்கூடாத வாக்காளர்கள் சம்பந்தமான தரவுகளை, அதாவது எலக்டோரல் ரோல் டேட்டாவை வந்து தெலங்கானா அரசுக்கு 2019 ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மென்பொருளை உற்பத்தி செஞ்சு அதை வந்து அந்த லைவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம், பென்ஷன் லைவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டத்திற்கு அதை வந்து பயன்படுத்துவதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அது ஆக்சஸும் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் அம்பலமாகியிருக்கு. அதாவது யாருக்குமே கிடைக்கப்படாது, இந்திய வாக்காளர்களுடைய தரவுகள் கிடைக்காது, அதே போல வந்து அதை தனியார்களிடம் போகாது என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மாறா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அரசு, மாநில அரசுக்கும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் அம்பலப்படுத்தியிருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த நிறுவனத்திடம், அந்த பொசைடெக்ஸ் நிறுவனத்திடம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சார்பாக வந்து அவர்கள் அணுகிய போது அந்த நிர்வாகிகள் வந்து எங்களிடம் தரவுகள் இல்லை, நாங்கள் நேரடியாக அது வந்து அரசாங்கத்தினுடைய மென்பொருள், அந்த தரவுகளும் சரி டேட்டாவும் சரி அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய டேட்டா, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2023 இது சம்பந்தமான ஒரு பிரசன்டேஷனை வந்து தெலங்கானா அரசு சார்பாக அவர்களுடைய அரசு செயல்பாடு சம்பந்தமாக ஒரு விளக்கமான ஒரு காணொலி எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு பிரசன்டேஷனை போட்டிருக்காங்க. அதில் அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி இந்த பென்ஷன் லைவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம்காக இந்த தரவுகளை எலெக்ஷன் கமிஷனோட இசிஐ டேட்டாவோடு சேர்த்து வெரிஃபை பண்ணி, அதை எலெக்ஷனுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து இருக்கக்கூடிய தரவுகளோடு ஒப்பிட்டு பார்த்துதான்
இங்கு யார் உயிரோடு இருக்கிறார்கள், இன்னும் அந்த பென்ஷன்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை வெரிஃபை செய்து தான் வந்து அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்தினோம். அது மட்டும் இல்ல, அந்த பென்ஷன் திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த தரவுகள் அடுத்த கட்டமாக இன்னும் போக்குவரத்து துறை முதற்கொண்டு பல்வேறு துறைகளுக்கு திட்டங்களுக்கு வந்து திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த டேட்டா நாங்கள் பயன்படுத்தி கொண்டோன்ற தரவு அந்த விஷயத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கு அந்த 2023 தெலுங்கானா அரசனுடைய அந்த பிரசன்டேஷன். அப்ப அப்பட்டமாக வாக்காளர்கள் சம்பந்தமான தரவுகளை ஒரு மாநில அரசுக்கும் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கையில் போய் சேருவதற்கும் வழிவகை செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம். இது எல்லாவற்றுக்கும் முரணாகத்தான் இங்கே வந்து உச்சநீதிமன்றத்திலும் சரி இல்ல பொதுவெளியிலும் சரி ராகுல் காந்தி வந்து குற்றச்சாட்டு வைக்கும் பொழுதெல்லாம் முன்னுக்கு பின் முரணான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து பதில்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம். அதே தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு பதில் சொல்லும் போது அப்பட்டமாக அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஆம், போலியாக வாக்காளர்களை நீக்குவதற்கு 5994 விண்ணப்பங்கள் வந்தது, அதை வந்து நாங்கள் ரத்து செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல போலியாக 1861 வாக்காளர்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களும் போலியாகவே வந்தது, சரியான விண்ணப்பங்கள் வராம போலியான விண்ணப்பங்கள் வந்ததையும் ஒப்புக்கொண்டார்கள். 2 இடத்திலையும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் தொடர்ந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்திட்டு இருக்கார். போலியாக வாக்காளர் சேர்ப்பு நீக்கம், அதே போல அதை செய்வதற்கான முறை வந்து ஒரு மென்பொருளை பயன்படுத்தி ஒரு கால் சென்டர் மாதிரி ஒரு இடத்துல வந்து போட்டு பெரிய அளவிற்கு இது ஒரு முறைகேடை செய்வதற்கு யாரோ ஒருவர் வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. அது நல்ல வேலையாக தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது செய்ததை வந்து கொடுத்தான தரவுகளை வந்து கேட்டால், இது குறித்து விசாரணை செய்வதற்கு கேட்டால் கொடுக்க மறுக்கிறதுனால தேர்தல் ஆணையம் யாரோ ஒருவரை காப்பாற்ற நினைக்கிறது. இது ஒரு கட்சியா இல்ல தனியார் நிறுவனமா, யார் இந்த முறைகேடை செய்வதற்கு? ஏனால் தனிப்பட்ட ஒரு சில நபர்களால் இதை செய்ய முடியாது. இது பெரிய அளவிற்கு ஒரு முறையான திட்டமிடலோட பெரிய அளவிற்கு ஒரு நிறுவனமாக பல மக்களை வந்து பணியில் அமர்த்தி ஒரு மென்பொருள் பயன்படுத்தினால் இந்த மாதிரி 36 செகண்ட்லயோ இல்ல 14 நிமிஷத்துலயோ 12 அப்ளிகேஷனை போட முடியும், 36 செகண்ட்ல 2 அப்ளிகேஷனை போட முடியும். அதனால் அந்த தரவுகளை வெளியிடணும்ன்ற சொல்றது விஷயங்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கட்டமாக நான் சொன்னக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பாம், தேர்தல் ஆணையம் குறித்தான ஒரு பெரிய ஹைட்ரஜன் குண்டை போட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். விரைவில் அது குறித்தான தகவல்கள் வரும் என்று எதிர்பார்ப்போம். இதற்கிடையில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக கூட டெல்லியில் நடந்த தேர்தலில் கூட பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் அம்பலப்படுத்த போகிறோம் என்று அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், இந்திய தேர்தல் நடைமுறை குறித்து பெரிதும் மதிக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்ப்பது இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து இல்ல வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அவசர கதியில் ஏதோ ஒரு மறுப்பை கொடுக்கக்கூடியதற்கு பதிலாக மாறாக நேர்மையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் என்கொயரி. ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசரோ இல்ல ஒரு இருக்கக்கூடிய நீதியரசர்கள் யாராவது ஒரு மேற்பார்வையில் இல்ல அவர்களுடைய தலைமையிலேயே ஒரு விசாரணைக்கு வந்து உத்தரவிடுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். இது குறித்தான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் மற்றும் தேர்தல் நடைமுறை குறித்து மக்கள் தொடர்ந்து நம்பிக்கை இழந்து கொண்டே வருகிறார்கள். சோ அந்த நம்பிக்கை முழுமையாக இழக்காமல் பாதுகாப்பதற்காக முறையான வந்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தேவைப்பட்டால் வந்து நீதிமன்றங்களும் இதை தலையிட்டு அவர்களாக சுவமோட்டு தானாக முன்வந்து வழக்கெடுத்து கூட இது ஒரு விசாரணைக்கு உத்தரவிடலாம். அதன் முதல் கட்டமாக தேர்தல் ஆணையமே தானே முன்வந்து வெளிப்படையாக நேர்மையாக இந்த விஷயத்தில் பதிலளிக்க வேண்டும். அதன் பின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ராகுல் காந்திக்கு மறுப்பு தெரிவித்து அவர் மீது குற்றம் செலுத்துவதற்கு பதிலாக அரசியல் ரீதியாக பதில்களை சொல்லாமல் முறையான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.